ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் காலேஜ் டிஆர்பி பற்றின ஒரு தகவல் கொடுக்க தான் இந்த வீடியோ மேக் பண்ணது. ஆல்ரெடி இப்போ ரீசன்ட் நியூஸ் பற்றி நம்ம சேனலில் கொடுத்துருந்தோம். இந்த தகவல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சப்ஜெக்ட் பற்றியும் இப்போ இனிமேல் வர சப்ஜெக்ட் பற்றியும் என்னென்னு பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ரொவிஷனலிஸ்ட் ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, எஜுகேஷன், ஹியூமன் ரைட்ஸு, இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம், மரைன் பயாலஜி, வைல்ட் சைக்காலஜி. ஸோ இந்த 5 சப்ஜெக்டில் மட்டும்தான் நம்மளுக்கு இப்போ ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் விட்டுருந்தாங்க. இப்போ அடுத்து வர சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட் வருது அப்படின்னா 16 சப்ஜெக்ட் அடுத்த ஷெடியூலில் வருது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸு, மேத்தமேட்டிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி, ஃபிசிக்ஸு, விசுவல் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், பயோகெமிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எஜுகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸு, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த 16 சப்ஜெக்ட்டுக்கு தான் இப்போ அந்த 30 இணை பேராசிரியர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணது. இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணி எவால்வேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவல் ஜியோ பாஸ் பண்ணது. ஸோ இந்த தகவல் பார்த்தீங்க அப்படின்னா லீக் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக தான் நியூவாக அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஏன்னா ஸ்டாஃப் நேம் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபோன் நம்பர் முதற்கொண்டு எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்வர்கள் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணி இதோட முறைகேடு இதான் நடைபெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ லிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 16 சப்ஜெக்ட்ஸ்க்கு அடுத்த நகர்வு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பற்றின பேப்பர்ஸ், இந்த சப்ஜெக்ட்குரிய பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எவாலுவேட் ஆகும் அப்படின்ற ஒரு தகவல். ஸோ இது அதற்காக தான் இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணது. பட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களே வச்சு ப்ரொசீட் பண்ணுறாங்களா இல்லை அப்புறம் மாற்று கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரில. பட் எல்லாத்தோட கோரிக்கையை மாற்று தரணும், வேறு யாராச்சும் நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேறு கமிட்டி மெம்பர்ஸ்லாம் நியமனம் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேர் கோரிக்கை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 16 சப்ஜெக்ட் தவிர ரிமைனிங் சப்ஜெக்ட் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னா தான் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு 5 சப்ஜெக்ட் வந்துருச்சு. இப்போ ஒரு 16 சப்ஜெக்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணுற அந்த காலேஜில் அவங்க என்னென்ன ஒர்க்கு அதை லீவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஒர்க்கை பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற தகவல் சார்ந்த ஒரு ஜிஓ பாஸ் ஆனது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மாற்றக்கூடிய ஒரு விஷயம், மாற்றணும் அப்படின்ற ஒரு தகவல். அப்போ அடுத்த நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வித் மார்க் எல்லா டீட்டெயில் இந்த 16 சப்ஜெக்டுக்குரிய எல்லா டீட்டெயில்ஸுமே தான் வரும் நம்மளுக்கு. பார்ட் ஏ, அதுக்கப்புறம் அவங்களோட மெயின் சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் தியரி எழுதுனது, எஸ்ஏ டைப் கொஷின்ஸ் எழுதுறது, அகைன் சிவி லிஸ்ட்டு யார் யார் எலிஜிபிள் யார் இன்எலிஜிபிள் யாருன்னு சொல்லிட்டு த்ரோட்டாக எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 16 சப்ஜெக்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் அது மாதிரி தான் அடுத்த டைம் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ இந்த இன்பிட்வீனில் இந்த எலெக்ஷன் டேட் முடிஞ்சு அதுக்கப்புறம் அது அடுத்தது எப்போ அவங்க ரிசல்ட் அவங்க சொல்லி முடித்ததுக்கப்புறம் இதோட ப்ராசஸ் இருக்கும். பட் இந்த இன்பிட்வீன் டைமில் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்காக நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொபோஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்ன்றது ஆஃப்டர் எலெக்ஷன் கம்ப்ளீட்டட், தென் அகெயின் அடுத்தது ரிசல்ட் டிக்ளரேஷன் அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு நடைபெறும். பட் இந்த டைமில் தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் எவாலுவேஷன் பண்ணுறதுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் தான் இப்போ அவங்க பண்ணது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ரிமைனிங் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அது மோஸ்ட் ஆஃப் அடுத்த சப்ஜெக்ட் என்னென்ன வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மே ஜூனில் பார்த்திங்கன்னா காலேஜ் ரீஓப்பன் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ அப்போ ஸ்டாஃப் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு வர வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த தகுந்த மீட் பண்ணது நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.